நம்ம வீட்டு தெய்வத்துக்கு விசேஷ பூஜையெல்லாம் செய்யணும். கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்றியா? சரிங்க அத்தை, நான் நேத்து தான் வெண்ணையெல்லாம் உருக்கி வச்சிருக்கேன். நீங்க பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் பிரசாதம் பண்ணி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மா. என்ன ருத்ரா? எதுவும் இல்ல. அது அமிர்தா உங்ககிட்ட வெளியே போறேன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாளா? நல்ல கேள்விப்பா. அவ இது வரைக்கும் என்கிட்ட கேட்டு ஏதாவது பண்ணிருக்கலான்னு எனக்கு என்ன தெரியும். அதான் இதோ நிக்கிறாளே அவளோட அருமை மாமியார், அவகிட்டயே கேளு. இல்லையே ருத்ரா, அமிர்தா வெளியில போன மாதிரி எனக்கு ஒன்னும் தெரியலையே. இல்ல கோவிலுக்கு ஏதாவது போயிருக்காளான்னு. இல்ல ருத்ரா, இன்னைக்கு மார்கழி மாசம் ஆரம்பம், வீட்லயே பூஜை இருக்கே. அவ கோவிலுக்கு போற வாய்ப்பு ரொம்ப குறைவுதான். மோஸ்ட்லி அவ மேல ரெடி ஆகிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன் கேக்குற? மறுபடியும் ஏதாவது விசாரிக்கணுமா? ஐயோ இல்ல, நீ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. சும்மா அமிர்தா கண்ணில் படலையே, அதான் வெளியே போயிருக்காளான்னு கேட்டேன். என்கிட்ட இருந்த சக்தியெல்லாம் நான் இழந்துட்டேன். இந்த நேரத்துல குருவால மட்டும்தான் எனக்கு நல்ல வழியை காட்ட முடியும். எப்படியாவதுனா என்னோட சக்திகளை திரும்ப பெறணும். இல்லைன்னா நான் உயிரோட இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் லட்சியம் ஈடேறாம போயிடும். அமிர்தா எங்க வீட்டு மருமக, இங்க அர்ஜுனோட வைஃப். எங்க வீட்டு மருமக மேல சந்தேகப்படுறதுக்கு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரத்துக்குள்ள என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும். இந்த பொண்ணு யாருக்கும் தெரியாம எங்கதான் போயிட்டு இருக்கான்னு தெரியல. இவ நடந்துக்கிற விதம் தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. மனசுல சந்தேகம் ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை உடனடியே சரி பண்ணி ஆகணும். என்ன கானுஷ்கா, இன்னும் என்ன யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு, என்ன ஆச்சு? இன்னும் உனக்கு என் சக்தி மேலையும் இந்த பூஜை மேலையும் நம்பிக்கை வரவே இல்லையா? இல்ல பாபா, அப்படி பார்த்தா உங்களை விட என்கிட்ட தான் சக்திகள் அதிகமா இருக்கு. ஆனா என்னை விட நீங்க தான் சக்தி வாய்ந்தவர்னு இப்ப எனக்கு புரியுது. உங்க சக்தியால நீங்க யாரை வேணாலும் கட்டி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பாராட்டுறேன், உங்களை நான் பாராட்டுறேன் பாபா. உங்க சக்திகளை நான் பாராட்டுறேன். இப்பவாவது இந்த பைரவனோட சக்தி என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா கானிஷ்கா? பாபா, இது நாகாமிர்தம். நாகாமிர்தம். ஆமா கானிஷ்கா,
இது நாகங்களுக்கு தெய்வீக சஞ்சீவினியான நாகாமிர்தம் சிருஷ்டியாக கூடிய புனிதமான நேரம். ஆனா பாபா, அது எப்படி? இப்ப நீங்க கானிஷ்கா, உன்னோட குழப்பம் எனக்கு நல்லா புரியுது. சொல்றேன் கேளு. அந்த நாகராணி தன்னோட சக்திகளை இழந்துகிட்டு இருக்கிற அறிகுறி எனக்கு தெரியுது. நாக அமிர்தத்தை நான் உடனடியா அடையறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சிட்டேன். ஆமா, இப்போ அந்த நாகராணி கிட்ட மிச்சம் இருக்கிற சக்தி, அவ மனுஷ ரூபத்திலிருந்து நாக ரூபத்திற்கு மாறக்கூடிய சக்தி ஒண்ணு மட்டும்தான். கானிஷ்கா, என்ன சொல்றீங்க பாபா? ஆமா கானிஷ்கா, அந்த நாகராணி தன்னோட பழிய தீர்த்துக்கணும்னா அவ தன்னோட சக்திகள் எல்லாம் மீண்டும் பெறணும். இல்லனா அந்த நாகராணி உயிரோடு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. கானிஷ்கா, அந்த நாகராணி ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டா. அதே மாதிரி அவ இழந்த தன்னோட சக்திகளை மீண்டும் பெறணும்னா இந்த நாக அமிர்தம் இருந்தா மட்டும்தான் அவளால முடியும். ஆனா நாக அமிர்தம் இந்த பைரவ பாபா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி, ஜெய் மகாகாளி. அற்புதம் பாபா, அற்புதம். நீங்க பெரிய பெரிய தந்திரத்தெல்லாம் மிஞ்சிட்டீங்க. இது மட்டும் இல்ல கானிஷ்கா, இன்னும் நீ நிறைய பார்க்க போற. பார்த்துக்கிட்டே இரு. எல்லாம் சரிதான். ஆனா இங்க இருக்கிற இந்த உருவத்தை பார்க்கும்போது எனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் அதிகமாகுதே. இது யார் உருவம், என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும். எனக்கு என்னவோ இது விஷ்ணுவோடதுன்னு தோணுது. விஷ்ணுவை தவிர வேற ஒருத்தருடைய உருவமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா விஷ்ணுவுடைய உருவத்தை இவன் எதுக்கு இங்க வச்சிருக்கான்? இந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். நாகலோகத்திலிருந்து நான் வசப்படுத்திக்க வேண்டிய அந்த சக்தி வித்தை ஏதாவது இருக்கா கானிஷ்கா? இருக்கு பாபா. அது ஒண்ணு இருந்தா மொத்த பிரபஞ்சமும் நம்ம காலடியில இருக்கிற மாதிரி. நாகலோகத்துடைய எல்லா வித்தைகளும் நம்ம கைவசம் இருக்கும். என்னது? நாக புஷ்பம்.